Hi student, welcome to Jeffna Education YouTube channel. இந்த காணொளி மூலம் தரம் 5 மாணவர்களுக்காக எங்களாலே நடாத்தப்பட்ட விசேட மாதிரி பரீட்சை 3னுடைய பகுதி 1 வினாத்தாளின் 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நுட்பங்களையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். இல்லம் தேடி வரும் இலவசமான கல்வி ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலம். இதுவரைக்கும் ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இல்லம் தேடி வரும் இலவசமான கல்வி ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலம் எங்களால் வழங்கப்படுகின்ற 10 வினாத்தாள்கள் அடங்கிய வினாத்தாள் பொதிகளை பெற்று பயிற்சி பெறுவதனூடாக வீட்டிலிருந்தவாறோ பாடசாலைகளிலோ பரீட்சைக்கு தோற்றுவதனூடாக இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்ய முடியும். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை, முற்றிலும் முதற்தரமான வினாத்தாள்களை கொண்ட ஜெஃப்னா எஜுகேஷன் விசேட மாதிரி பரீட்சைகளை நீங்கள் செய்து பார்ப்பதனூடாக இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெற முடியும். எங்கே வாருங்கள், வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் அவதானிப்போம். வினா இலக்கம் 21. மாறனிடம் வயதை கேட்டால் நேரடியாக சொல்ல மாட்டான். தனது வயதின் 2 இலக்கங்களையும் கூட்டினால் 6 வரும் எனவும். 2 இலக்கங்களையும் கூட்டினால் 6 வரும் எனவும். தனது வயதின் 2 இலக்கங்களையும் இடம் மாற்றினால் தனது வயதிலும் 18 கூடிவிடும் எனவும் கூறுவானெனின் அவனின் வயது யாது? மிக இலகுவான வினா. இவ்வாறு நீங்கள் வினாக்களை வாசிக்கும் பொழுது பென்சிலாலே முக்கியமான பகுதிகளை கீறிக்கொண்டால் மிக இலகுவாக நீங்கள் விடைகளை அணுகிக் கொள்ள முடியும். 2ஐயும் கூட்டினால் 6 வரும். ஆகவே இங்கே பாருங்கள், 42 4 2 6. ஆகவே அந்த முதலாவது தரப்பட்ட தரவு சரி. 2 4 6. ஆகவே இந்த விடையும் சரி. 1 5 6. ஆகவே இந்த விடையும் சரி. தனது வயதின் 2 இலக்கங்களையும் இடம் மாற்றினால், இங்கே பாருங்கள், இடம் மாற்றினால் இந்த முதலாவது 42 என்பதில் நீங்கள் இடம் மாற்றினால் 2 4 24. 4 2 இருக்குது, 42. இடம் மாற்றினால் 24. இது 42க்கும் 24க்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? 18 கூடிவிடும். இங்கே குறைந்து விட்டது. 42 இருந்து 24 என்பது குறைந்து இருக்கிறது. ஆகவே இந்த விடை சரியா? இல்லை, இங்கே குறைந்திருக்குது. இங்கே பாருங்க, 15 எவ்வளவு மாறும்? 51ஆக மாறும். இங்கே அதிகரிச்சிருக்கு. எத்தனை அதிகரிச்சிருக்குது? 18 அதிகரிச்சிருக்கா? இல்லை. இங்கே பாருங்க, 24 42ஆக மாறி இருக்கு. இடம் மாத்தினா 42ஆக மாறி இருக்கு. அப்போ எத்தனை அதிகரிச்சிருக்கு? 24 கழிச்சு பார்க்கவும். 24 கழிச்சு பார்த்தா சரி. 12 2 4 போமா? இல்லை, அப்போ ஒன்றை கடன் எடுக்கணும். 12 4 போனால் 8. இங்கே 3 இருக்கும். 3 2 போனால் 1 18. ஆகவே இடம் மாற்றினால் 18 கூடிவிடும். சரி. ஆகவே இந்த வினாவுக்கான விடை 24.
வருணன் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனது வீட்டிற்கு புதிதாக தீந்தை பூசிக்கொள்வார். தீந்தை என்பது வர்ணம், பெயிண்ட் என்ன, வீட்டுக்கு தீந்தை பூசிக்கொள்வார். 2023ஆம் ஆண்டு தனது நண்பனிடம் இன்னும் 2 வருடங்களில், இங்கே நீங்கள் அவதானிக்க வேண்டிய இடம் 2023ஆம் ஆண்டு என்ன சொல்றாருண்டா, இன்னும் 2 வருடங்களில் தீந்தை பூசுவது 5வது தடவை என கூறினார். 2023 தான் சொல்லுறார், இன்னும் 2 வருடங்கள்னா அப்போ அவர் உண்மையில் இப்போ பூசியிருப்பார் 2025 தான் 5வது தடவை பூசுவார் என கூறினார். அவர் 3வது தடவை வீட்டுக்கு தீந்தை பூசிய ஆண்டு எது? இந்த வினாவுக்கான விடை 2017ஆம் ஆண்டு அவர் 3வது தடவை பூசியிருப்பார். எப்படி? இப்போ பாருங்க, 2025. ஏன் 2025? இன்னும் 2 வருடங்கள். இப்போ 2023ஆம் ஆண்டு சொல்லுறார், இன்னும் 2 வருடங்கள் என்றால் 2023 ரெண்டும் 2025. இப்போ பூசுறது எத்தனையாவது தடவையாம்? 2025ல் 5வது தடவை. அப்போ 4வது தடவை எப்போ பூசியிருப்பார்? 2021 பூசியிருப்பார் 4வது தடவை. 4 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பூசுறார், 4 வருஷத்துக்கு ஒருக்கா பூசுவார் என்ன. அப்போ அது என்ன செய்ய வேணும்? 2025 4 கழிச்சிங்கன்னு சொன்னால் வரும். ஏன் 4 வருஷத்துக்கு ஒருக்கா, 4 வருஷத்துக்கு ஒருக்காண்டா என்ன குழம்பக்கூடாதுங்க. ஏன் லீபரிடம் பாருங்க, 4 வருஷத்துக்கு ஒருக்காண்டா எப்படி வரும்? அப்படி பார்க்குறேன். இப்போ 2024, அடுத்த 2028, 4 வருஷத்துக்கு ஒருக்கா வரும் என்ன. ரைட். அப்போ இங்கே பாருங்க, இப்போ 4 கிடையாது, 2021 4வது தடவையாக இருக்கும். அப்போ 3வது தடவை எப்போ இருக்கும்? 2017. 4 கழி 2021 4 கழிச்சிங்கன்னு சொன்னால் 2017 3வது தடவை தீந்தை பூசியிருப்பார். தீந்தை பூசிய ஆண்டாக இருந்திருக்கும். சரியா? ரைட். விநாயக 23 இன்று திங்கட்கிழமை எனின் நேற்றைக்கு முதல் நாள் என்ன கிழமை? சனிக்கிழமை என்ன. இன்றைக்கு திங்கட்கிழமை என்று சொன்னால் நேற்று என்ன கிழமையாக இருந்திருக்கும்? ஞாயிற்றுக்கிழமையாக இருந்திருக்கும். அதுக்கு முதல் நாள் என்னவாக இருக்கும்? சனிக்கிழமையாக இருந்திருக்கும். மிக இலகுவான வினா. என்னிடம் உள்ள பணம், வினா இலக்கம் 24, என்னிடம் உள்ள பணம் ரூபாய் 40 ஆகும். என்னிடம் உள்ள பணம் ரூபாய் 40 ஆகும். எனது தம்பியிடம் உள்ள பணம் ரூபாய் 12 ஆகும். என்னிடமும் தம்பியிடமும் உள்ள பணத்தொகைகள் சமமாவதற்கு நான் தம்பிக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும்? நான் தம்பிக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும்? இந்த வினாவுக்கான விடை 14 ரூபா. என்ன கொடுக்கணும்? 14 ரூபா கொடுக்கணும். சரியா? இங்கே பாருங்கள், என்னிடம் உள்ள பணம் 40 ஆகும். என்னிடம் எவ்வளோ இருக்குது? 40 இருக்குது. என்னோட தம்பிகிட்ட எவ்வளோ இருக்குது? 12 ரூபாய் இருக்குது. அப்புறம் நாங்கள் இப்போ ரெண்டையும் சமமாக்கும். என்ன, ரெண்டையும் சமமாக்கும். அப்போ ரெண்டையும் சமமாக்கணும் என்று சொன்னால் இப்போ இவர்கிட்ட 12 ரூபா தான் இருக்குது. இவர்கிட்ட எவ்வளோ இருக்குது? 12 ரூபாய் இருக்குது. இவர்கிட்ட 40 ரூபாய் இருக்குது. முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் 40ல் 12 கழிச்சு கொள்ளணும். நீங்கள் 40ல் 12 கழிச்சு கொள்ளணும். சரியா? 40ல் 12 கழிச்சிங்களா என்ன விட? 10ல் 2 போனால் 8, 3ல் 1 போனால் 2, 28. சரியா? இப்போ இந்த 28 நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பாருங்கள், இவர்கிட்ட 40 ரூபா இருக்குது, இவர்கிட்ட 12 ரூபா இருக்குது. இப்போ இந்த 28 நீங்கள் 2ஆல் வகுக்கும். இந்த 28 2ஆல் வகுத்தீங்கன்னு சொன்னால் என்ன விட? 14. இந்த 14 நீங்கள் கொடுக்கப்பட்டால், இவருக்கு 14 ரூபா கொடுக்கப்பட்டால் இப்போ இவர்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 26 ரூபாய் இருக்கும். இப்போ இவர்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 26 ரூபாய் இருக்கும்.
இவர்கிட்ட 14 கழிச்சு பாருங்க. இந்த 40ல் 14 போனால் எவ்வளோ இருக்கும்? 6 0ல் போகாது 4. அப்போ என்ன செய்யணும்? 1 எடுத்தால் 10ல் 6 4 போனால் 6. இங்கே 3 இருக்குது. 3ல் 2 போனால் 26. இப்போ 2 பேர்கிட்டையும் சமனாக இருக்குமோ இருக்காதோ? 2 பேர்கிட்டையும் சமனாக இருக்கு. அப்போ வேறு எவ்வளோ கொடுத்துருக்க வேணும்? 14 ரூபா கொடுத்துருக்கோம். 14 ரூபாவை தம்பியை கொடுத்தால் 2 பேர்கிட்டையும் பணம் சமனாக இருக்கு. சரியா? ரைட். வினா இலக்கம் 25. சதுர வடிவ கடதாசி ஒரு பியில் காட்டப்பட்டவாறு புள்ளிக்கோடு வழியே மடிக்கப்பட்டு, பாருங்கள், இந்த ஒரு பியில் காட்டப்பட்ட புள்ளிக்கோடு வழியே மடிக்கப்பட்டு இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு மடிக்கப்பட்டிருக்கு. கவனமாக இருக்கும். பின்னர் ஒரு சியில் காட்டப்பட்டவாறு மடிக்கப்பட்டவன். அப்போ பாருங்க, இந்த பகுதி மடிக்கப்பட்டு இப்போ மேலேருந்து கீழே மடித்தாச்சு. பின்னர் 3 துளைகள் இடப்பட்டு மீண்டும் விரிக்கும் போது தோன்றக்கூடிய விதம். முதலாவது விடை இந்த வகையிலே ஒரு தோன்றும். நீங்கள் ஒரு சதுர வடிவான கடதாசி துண்டு எடுத்து இவ்வாறு மடித்து துளையை இட்டு விரித்து பார்க்கணும். சரியா? இவ்வாறான வினாக்கள் எங்களுடைய ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனலிலே ஏற்கனவே பல்வேறு காணொளிகள் மூலம் முழுமையாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் அதையும் அவதானித்து அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த வீடியோக்களையும் நீங்கள் சென்று பார்வையிட்டால் மேலும் பல விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். வினா இலக்கம் 26. சுதாகரன் ஒரு வரிசையில் முன்னால் இருந்து பார்க்கும்போது 10ஆவதாக நிற்கின்றார். சுதாகரனுக்கு முன்னுக்கு எத்தனை பேர் நிற்கணும்? 9 பேர். சிம்பிளாக வழங்கிக் கொள்ளலாம். முன்னுக்கு 9 பேர் நின்றால் தான் முன்னால் இருந்து பார்க்க பின்னுக்கு 10ஆவதாக இருக்கலாம். பின்னால் இருந்து பார்க்கின்ற பொழுது 8ஆவதாக நிற்கின்றான். அப்போ சுதாகரனுக்கு பின்னுக்கு எத்தனை பேர் இருக்கணும்? 7 பேர் நிற்கணும். முன்னுக்கு 9 பேர், பின்னுக்கு 7 பேர். இப்போ சுதாகரன் ஒரு ஆள். அப்போ 9 1 10 10 7 17. சிம்பிளாக கண்டுபிடிச்சா அந்த வரிசையில் உள்ளவர்கள் எத்தனை பேர்? 17. இது மனதாலேயே பார்க்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், சுதாகரன் நிற்கிறார். எத்தனை 10ஆவதாக நிற்கிறார் இவர். சுதாகரன் எத்தனை 10ஆவது. அப்போ இவருக்கு முன்னுக்கு எத்தனை பேர் நின்றுப்போம்? 9 பேர் நின்றுப்போம். பின்னுக்கு இருந்து எத்தனை பேர்? 8ஆவதாக நிற்கிறான் பின்னுக்கு இருந்து. அப்போ முன்னுக்கு இவருக்கு பின்னால் எத்தனை பேர் நின்றுப்பினோம்? 7 பேர் நின்றுப்பினோம். 7 பேர் நின்றால் தான் இவர் 8ஆவதாக நிற்கிறான். என்ன? அப்போ 9 1 10 10 17. இவர் 10ஆவதாக நிற்கிறார். ஆகவே முன்னுக்கு 9 பேர் நிற்கணும். இந்த 9 பேரையும் சுபாகரனையும் கூட்டினா, இவர் தான் சுபாகரன், இவரையும் கூட்டினா 10 பேர். இவருக்கு பின்னுக்கு 7 பேர் நிற்கணும். கூட்டினா 17. விளங்கிட்டா? ரைட், குட். தரம் 5 வகுப்பொன்றில் சுகவீனம் காரணமாக ரியாஸ் தொடர்ந்து அடுத்து வரும் 3 நாட்கள் பாடசாலைக்கு வரவில்லை எனின் ரியாஸ் நிச்சயமாக பாடசாலைக்கு வராத நாள் இது. மிக இலகுவான வினா. நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருந்தால் சரி. இங்கே பாருங்கள், அடுத்து வரும் 3 நாள் 5 பாருங்கள். சுகவீனம் ரியாஸ் தொடர்ந்து அடுத்து வரும் 3 நாட்கள் பாடசாலை வரையில். பாடசாலை நடைபெற நாட்கள் உங்களுக்கு தெரியும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. இந்த 5 நாளில் தொடர்ந்து 3 நாள் வரையிலே. அது இப்போ திங்கள், செவ்வாய், புதனாக இருக்கலாம், தொடர்ந்து 3 நாள் வராங்க. அல்லது செவ்வாய், புதன், வியாழனாக இருக்கலாம், தொடர்ந்து 3 நாள் வரையில. அல்லது புதன், வியாழன், வெள்ளியாக இருக்கலாம். எப்படி என்றாலும் எந்த 3 நாள் எடுத்தாலும் நிச்சயமாக புதன்கிழமை அவர் வந்திருக்க மாட்டார். பாருங்க, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, 5 நாள் இருக்கு. இப்போ இந்த திங்களும் செவ்வாயும் புதனும், திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாளும் தொடர்ந்து வரையிலேண்டா நிச்சயமாக புதன்கிழமை வரையிலையாள். இப்போ செவ்வாய்க்கிழமை எடுத்து பாருங்க, செவ்வாய், புதன், வியாழன், புதன்கிழமை வராமல் தான் நிற்கிறார். அடுத்த புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள் எடுத்தாலும் புதன்கிழமை வரையில. அப்போ எந்த விதத்தில் பார்த்தாலும் புதன்கிழமை அவர் வரையில. என்ன, திங்கள், செவ்வாய், புதன் வரையில் என்றாலும் புதன்கிழமை வரையில. செவ்வாய், புதன், வியாழன் என்று பார்த்தாலும் புதன்கிழமை வரையில. புதன், வியாழன், வெள்ளி என்று பார்க்க புதன்கிழமை. அப்போ நிச்சயமாக புதன்கிழமையிலே அவர் வர மாட்டார். அப்போ நிச்சயமாக அவர் பாடசாலைக்கு வராத நாள் புதன்கிழமை. சரியா? மற்ற சொல்லல. அதே இப்போ திங்கக்கிழமை வந்துட்டு செவ்வாய், புதன், வியாழனும் வந்திருக்கலாம், வராமல் விட்டுருக்கலாம் தானே. அது சொல்லல தானே. ரைட். அப்போ திங்கள் வந்திருக்கலாம், வராமையும் விட்டுருக்கலாம். இப்போ செவ்வாய்க்கிழமை
வந்திருக்கலாம் பாடசாலைக்கு. வந்திருந்தால் புதன் வியாழன் வெள்ளி வராமல் விட்டுருக்கலாம். அப்போ எப்படி பார்த்தாலும் புதன்கிழமை நிச்சயமாக வந்திருக்க மாட்டேன். விளங்கிட்டா? ரைட். 19 மீட்டர் நீளமுடைய கயிற்று துண்டிலிருந்து 3 மீட்டர் நீளமுடைய கயிற்று துண்டை வேறு தேவைக்காக வெட்டி எடுத்த பின்னர் எஞ்சியுள்ள கயிற்று துண்டை, எஞ்சியுள்ளது எவ்வளவு? 19 3 போனால் 16. 4 சம துண்டுகளாக வெட்டுகின்ற பொழுது 16 4ஆல் பிரித்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? 16 4ஆல் பிரித்தா 4 கிடைக்கும். ஒரு துண்டின் அளவு மிக இலகுவானது 4 மீட்டர். வினாயக 29. உட்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றில் 2 கருப்பு நிற பேனாக்களும் 2 நீல நிற பேனாக்களும் 2 சிவப்பு நிற பேனாக்களும் உள்ளன. ரூபன் ஒரே நிறத்திலான 2 பேனாக்களை பெற ஆக குறைந்தது எத்தனை தடவைகள் பேனாக்களை எடுக்க வேண்டும்? இங்கே நீங்கள் அவதானமாக இருக்க வேணும். இந்த பிள்ளை பாருங்கள், இந்த வினாவுக்கான விடை 4 பேனாக்களை கட்டாயம் எடுக்கணும். எடுத்தால் தான் 2 பேனாக்கள் ஒரே நிறத்தில் வரும். எப்படி பாருங்க, இப்போ ஒரு உட்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்று இருக்குது. இப்போ இந்த பெட்டிக்குள்ளே என்னென்ன நிறம் இருக்குது? 2 கருப்பு நிற பேனா இருக்குது, 2 நீல நிற பேனா இருக்குது, 2 சிவப்பு நிற பேனா இருக்குது. இப்போ முதலாந்தரம் எடுக்க போகிறார், இவர் கையை விட்டு எடுக்க போகிறார், கண் பார்க்கல. சில நேரம் கருப்பு வரலாம், சில என்ன வரலாம்? கருப்பு வரலாம், சில பேர் நீலம் வரலாம், சில நேரம் சிவப்பு வரலாம். சரி, கருப்பு வந்துட்டு வைப்போம். இப்போ ரெண்டாந்தரம் எடுக்கல நீலம் வந்துட்டுது, என்ன அடுத்து கருப்பு வந்துட்டு தான் ஒரே நேரத்தில் வந்திருக்கு. ஆனால் கருப்பு வரையில தச்சா நீலம் வரலாம், அல்ல என்ன நடந்துக்கும்? சிவப்பும் வரலாம். என்ன நீலம் வந்திருக்கலாம், கருப்பு வந்தது முதலாவது வந்திருக்கலாம், ரெண்டாவது நீலம் வந்திருக்கலாம், அல்லது சிவப்பு வந்திருக்கலாம், மூன்றாவது சிவப்பும் வந்திருக்கலாம் சில நேரம். இப்படி எடுத்தா 3 தடவையும் இப்படி எடுத்தா கருப்பு நீலம் சிவப்பு, அல்லது சிவப்பு நீலம் கருப்பு, அல்லது நீலம் கருப்பு சிவப்பு, இப்படி நீங்கள் 3 தடவை எடுக்கல மாறி 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 ஏதாவது வந்திருந்தால் ஒரே நிறத்தில் பேனா வந்திருக்குமா? இல்லை. அப்போ 3 தடவை எடுத்தாலும் உங்களுக்கு வராத சந்தர்ப்பம் இருக்குது. பிறகு கேட்கக்கூடாது, சார் முதலாந்திரம் எடுக்கல கருப்பு வந்திருக்கும் தானே, சில நேரம் ரெண்டாந்திரம் எடுக்க கருப்பு வந்தால் வந்திருந்தானே, வரலாம். ஆனால் வராமலும் இருக்கலாமல்லோ. ரைட். அப்போ நாங்கள் வராத தடவைகளையும் கவனத்தில் எடுக்கணும். இங்கே கருப்பு முதலாந்திரம் வந்தது, ரெண்டாவது நீலம் வந்தது, மூன்றாவது சிவப்பு வந்தது. ஆகவே இந்த 3 வந்தால் ஒரே நிறத்தில் வந்திருக்கா நிறங்கள்? இல்லை. அப்போ இப்படியும் வரலாம். அல்லது முதலாந்திர சிவப்பு வரலாம், கருப்பு வரலாம், நீலம் பெற, இந்த ஒழுங்களையும் பெறலாம். ஆனால் இப்போ 4வது பேனாவை ஒன்று எடுக்க போகிறோம். அது எதையாக இருக்கும்? கருப்பாக இருக்குன்னு வைங்களேன். 4வது பேனா கருப்பாக இருந்தால் இங்கே 2 கருப்பு வந்துடும். விளங்கிட்டா? சரி, கருப்பு வரையில் சிவப்பு வருதுன்னு வைங்களேன். சிவப்பாக இருந்தால் இங்கே 2 சிவப்பு வந்துடும். விளங்கிட்டா? ரைட். சரி, சிவப்பு வரையில் நீலம் வருதுன்னு வைங்களேன். அப்போ நீலம் வந்தால் 2 நீலம் வந்துடும். ஆகவே ஆக குறைந்தது 4 பேனாக்களை எடுத்தால் ஒரே நிறத்திலான 2 பேனாக்கள் வரும். சரியா? ரைட். வினா இலக்கம் 30. ஒரு நிரையில் பச்சை சிவப்பு நீலம் என்ற ஒழுங்கில் கொடிகள் நடப்பட்டு சிவப்பு கொடியில் முடிந்தது. எந்த கொடியில் முடியுது? சிவப்பு கொடியில் முடிந்தது. அங்குள்ள சிவப்பு கொடிகள் 13 எனின் நிரையில் நடப்பட்ட மொத்த கொடிகள் எத்தனை? இங்கே பாருங்கள், சிவப்பு கொடி 13. இது மிக இலகுவாக நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். என்ன, ஏற்கனவே இது போன்ற நிறைய பயிற்சிகள் எங்களுடைய காணொலியில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்து மேலும் போதிய விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ சிவப்பு கொடி எத்தனை இருக்காம்? 13 இருக்கு. சரியா? பச்சை கொடி எத்தனை இருக்கும்? ரைட். பச்சை கொடி சில வேளையில் ஒன்று கூட இருக்கலாம், நீலக்கொடி சில வேளை ஒன்று குறையாக இருக்கலாம் பொதுவாக. ஆனால் இங்கே பாருங்க, சிவப்பு கொடியில் முடிஞ்சிருக்கு. எந்த கொடியில் முடிஞ்சிருக்குது? சிவப்பு கொடியில் முடிஞ்சிருந்தால் இப்போ சிவப்பு கொடிக்கு முன்னுக்கு என்ன இருந்திருக்கும்? பச்சை கொடி இருந்திருக்கும். இப்போ எல்லாம் நாங்கள் 13 எடுப்போம். இப்போ சிவப்பு கொடி 13 இருக்குது, நீலக்கொடியை 13 எடுக்கலாமோ? எடுக்கல. ஏன்? கடைசியாக வந்தால் இந்த நீலக்கொடியும் வந்திருந்தால்
13 13 இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாம் 13 13 இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? எல்லாம் 13 13 இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நீலக்கொடியில் முடிஞ்சிருந்தா அப்போ ஆகவே நிச்சயமாக நீலக்கொடி வராதபடியாக 12 கொடியோட முடிஞ்சிருக்கும். எத்தனை கொடியோட முடிஞ்சிருக்கும்? 12 கொடியோட முடிஞ்சிருக்கும். அது எங்கே பாருங்க, 13 13 12 கூட்டினா எத்தனை? 38. அப்போ நிறையில் நடப்பட்ட கொடிகள் 38, ஆக கூடினது 38 கொடிகள் இருக்கு. இந்த விடையில் 38 36 37 இருக்கு. சரியா? அப்போ சிவப்பு கொடியில் முடியேக்குள்ள 13 இருக்குன்னு சொன்னால் பச்சை கொடியும் 13 தான். என் பச்சை சிவப்பு இரண்டும் 13 13 இருக்கு. ஆனால் நீளத்தில் முடியல. நீளத்தில் முடிஞ்சிருந்தால் நீளமும் 13 வந்திருக்கும். ஆகவே 38. இப்போ இதில் சரியா விட சரியொன்று பார்க்குறதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க ஆபம்? ரைட், 38 என்ன செய்யணும்? 3ஆல் பிரித்து பாருங்க. 3 3 3 2 6 6 கழிச்சா எத்தனை மிச்சம்? 2 மிகுதியாக. அப்போ 2 மிகுதியாண்டா இதில் முடியுது, சிவப்பில் முடியுது. அப்போ 2 இது 12 போய் எல்லா கொடியும் 12 12 இருக்கும். இந்த பச்சையும் சிவப்பும் 3ல் இருக்கு. ஒன்று கூட இருக்கும், 13 13 இருக்கும். விளங்கிட்டா? ரைட். ரகுராம் முதலாவது தடவையில் 2 வட்டங்களையும், இரண்டாவது தடவையில் 3 வட்டங்களையும், மூன்றாவது தடவையில் 4 வட்டங்களையும் வரைந்தான். இவ்வாறு 4வது தடவையும் வரைந்த பின் அவன் வரைந்திருக்கக்கூடிய மொத்த வட்டங்கள் எத்தனை? முதலாவது தடவையில் என்ன செய்தார்? 2 வட்டங்களை வரைகிறார். ரெண்டாவது தடவையில் என்ன செய்கிறார்? 3 வட்டங்களை வரைகிறார். மூன்றாவது தடவையில் 4 வட்டங்களை வரைகிறார். நான்காவது தடவை என்ன செய்திருப்பார்? 5 வட்டங்களை வரைஞ்சிருப்பார். இப்போ மொத்த வட்டங்கள் எத்தனை? 2 3 5 5 4 9 9 5 14. வரைந்த வட்டங்கள் 14. முதலாம் தடவை 2 வட்டங்கள், ரெண்டாம் தடவை 3 வட்டங்கள், மூணாம் தடவை 4 வட்டங்கள், நான்காம் தடவை 5 வட்டங்கள். 5 4 9 9 5 16. 32 33 ஆகிய வினாக்களில் கோலத்துக்கு ஏற்ப வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்க. இங்கே பாருங்கள், இந்த வினாவுக்கான விடை 6. இந்த ஒண்டால பெருக்கினால் 1 கிடைக்கும். 1 எத்தனை பெருக்க வேணும்? 1ஆல் பெருக்கி இருக்கணும், 1 கிடைக்கும். இந்த 2ஆல் பெருக்கி இருந்தால் இந்த 2 கிடைச்சிருக்கு. சரியா? இந்த 2ஆல் பெருக்கி இந்த 2ஐ நீ எத்தனையால் பெருக்கணும்? 3ஆல் பெருக்கி இருக்கணும். 3 2 6. இனி இந்த 6 எத்தனையால் பெருக்கிக்கணும்? 4ஆல் பெருக்கி இருந்தால் கிடைக்கும். 6 4 24. இவ்வாறு அமைஞ்சிருக்கு. அப்போ 1ஆல் பெருக்கி இந்த பகுதியிலே போடப்பட்டிருக்கு. அப்புறம் 2ஆல் பெருக்கி இந்த பகுதியிலே போடப்பட்டிருக்கு. 2 3ஆல் பெருக்கி இங்கே போடப்பட்டிருக்கு. இதை 4ஆல் பெருக்கி இந்த பகுதியிலே போடப்பட்டிருக்கு. ஆகவே இந்த கோல அமைப்பிலே இந்த வினாவுக்கான விடை 6. அடுத்து அவதானியங்கள் 33. இந்த கோல அமைப்பிலே இந்த இடவளைக்கு வர வேண்டியது 43. இங்கே பாருங்க, 8 8ல் எத்தனை அதிகரிச்சிருக்கு? 8ம் 5 அதிகரிச்சு 13 மாறிடு.
13 எத்தனை அதிகரிச்சுக்கு 6 அதிகரிச்சு 19 மாறி 19 7 அதிகரிச்சு 26 26 8 அதிகரிச்சு 34 34 9 அதிகரிச்சிருக்க வேணும் 43 வினாயிலக்கம் 34 264 253 232 213 என்னும் எண்களை ஏறு வரிசையில் எழுதும்போது கிடைக்கும் முதலாம் எண்ணினதும் நான்காம் எண்ணினதும் நடுவில் இருக்கும் இலக்கங்கள் முறை. இந்த வினாவுக்கான விடை இரண்டாவது விடை 1,6. இங்கே பாருங்கள், இது ஏறு வரிசைப்படுத்தியக்களை இது முதலாவதாக இருக்கும், இது ரெண்டாவதாக இருக்கும், இது மூன்றாவதாக இருக்கும், இது நாலாவதாக இருக்கும். அதில் நான்காம் எண் இது நாலாம் எண்ணாக இருந்து இதுதான் நாலாம் எண்ணாக இருந்திருக்கும். அப்போ அது நடுவில் இருக்கிறது 6. அப்போ முதலாம் எண்ணாக எது இருந்திருக்கும், இது 213. அது இரண்டாம் எண் 1. அப்போ 1 6 1 6. வர்சாவின் தற்போதைய வயது வினாயிலக்கம் 35. வர்சாவின் தற்போதைய வயது 12 ஆகும். அவளின் தாயாரின் தற்போதைய வயது வர்சாவின் வயதின் 3 மடங்கிலும் பார்க்க 3 நாள் குறைவாகும். இப்போ வர்சாவின் தற்போதைய வயது 12. அவளோட தாயாரின் தற்போதைய வயது வர்சாவின் வயதின் 3 மடங்கிலும் பார்க்க 3 குறைவு. இப்போ 12 3 36. 36ல் 3 குறைஞ்சா 33. விளங்கிட்டா? 3 ஆண்டுகளுக்கு முன்னர் தாயாரின் வயது யார்? இப்போ தற்போது வயது தாயாரின் வயது இப்போ மனதால் பார்க்கலாம் பாருங்கள். 12 3 36. 3 மடங்கு 36ல் 3 குறைவு. அப்போ 33. 3 ஆண்டுகளுக்கு முன்னருண்டா எப்படி 33லையும் 3 கழிக்கணும் 30. தாயாரின் வயது 30. இது மனசால பார்க்குறது. இங்கே பாருங்கள், வர்ஷா இருக்கிறா. இப்போ வர்ஷாவுக்கு வயது என்ன 12. இப்போ தாயாரின் வயது என்ன? இந்த 12 3 மடங்கு 36. அதில் 3 குறைவு. ஏன் 3 மடங்கிலும் பார்க்க 3 குறைவு. அப்போ என்ன வயது 33. அப்போ 3 வருஷத்துக்கு முதல்ல இப்போ 33 சொன்னால் 3 வருஷத்துக்கு முன்னா இதுலேயும் 3 கழிக்கணும். 33லையும் 3 கழிக்கணும். கழிச்சா 30. சரியா? 3 கழிச்சா 30. சரியா? ஏன் இப்போ 33 சொன்னால் 3 வருஷத்துக்கு முதல் 30 கழிக்கத்தானே வேணும். ஆய், அப்போ கழிச்சா தாயார வயது 30. வினாயிலக்கம் 36. நீர்த்தொட்டி ஒன்றில் 80 லிட்டர் நீர் உள்ளது. இவ்விரு பாத்திரங்களையும் பயன்படுத்தி 4 லிட்டர் நீரை சரியாக அளப்பதற்கு இரு பாத்திரங்களின் உள்ளேயும் குறைந்தது எத்தனை தடவைகள் நீரை ஊற்ற வேண்டும்? இங்கே பாருங்கள், நீர்த்தொட்டி ஒன்று 80 லிட்டர் நீர் இருக்காம். இவ்விரு பாத்திரங்கள் 4 லிட்டர் நீரை சரியாக அளக்கணும். இப்போ எங்களோட கேள்வி என்ன? 4 லிட்டர் நீரை சரியாக அளப்பதற்கு இரு பாத்திரங்களின் உள்ளேயும் குறைந்தது எத்தனை தடவைகள் நீரை ஊற்றும்? முதலாவது இந்த 2 பாத்திரங்களையும் பயன்படுத்தி 4 லிட்டர் நீரை அளக்க முடியுமா? முடியுமா? ஆம், அளக்கலாம். 2 பாத்திரத்தையும் பயன்படுத்தி 4 லிட்டர் நீரை அளக்கலாம். சரியா? எப்படி அளக்கிறது பாப்போம், செய்து பார்ப்போம். 2 முறையில் பார்க்கலாம். என்ன, குறைந்த தடவையிலும் அளக்கலாம், கூடிய தடவையிலையும் அளக்கலாம். குறைந்த தடவையிலும் அளக்கலாம், கூடிய தடவையிலும் அளக்கலாம். இப்போ கேட்ட கேள்வி என்ன? தடவைகளை கேட்கல. இரு பாத்திரங்களின் உள்ளேயும் குறைந்த எத்தனை தடவை நீரை ஊற்றணும்? இந்த 2 பாத்திரத்துக்கையும் குறைந்தது எத்தனை தடவை நீரை ஊற்றணும்? இந்த வினாவுக்கான விடை குறைஞ்சதை 5 தடவை ஊற்றினால் நாங்கள் 4 லிட்டரை அளக்கலாம். எப்படி அளக்கிறது? இப்போ பாருங்கள், முதலாவது இந்த 5 லிட்டர் பாத்திரத்துக்குள்ள நீரை ஊற்றுறது. அப்போது இது முதலாம் தடவை. சரியா? பாருங்கள், அவதானமாக பாருங்கள். இப்போ 5 லிட்டர் பாத்திரத்துக்குள்ளே நீரை ஊற்றினா இப்போ முழுக்க எவ்வளோ நீர் வந்துடும்? 5 லிட்டர் வந்துடும். இந்த 5 லிட்டரில் இருந்து 3 லிட்டருக்குள்ளே நாங்கள் ஊற்றுவோம் இருக்க. இந்த 5 லிட்டர் நீரையும் 3 லிட்டருக்கு ஊற்றுவோம். இது எத்தனாம் தடவை? 2ஆம் தடவை. வல்ல அவதானமாக பாருங்கள். இப்போ 5 லிட்டருக்கு இருந்து இதுக்கு ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு எத்தனை லிட்டர் இருக்க போகுது? 2 லிட்டர் நீர் இருக்க போகுது. ஏன்
5 முட்டை ஊற்றினாங்க, ஒருக்கா ஊற்றினாங்கள், 5 வந்தது. அதை தூக்கி அப்படியே கவிட்டு நாங்கள் இந்த 3 லிட்டருக்கு ஊற்றுறோம். இப்போ இதுக்கு எஞ்சி இருக்கிறது 2 லிட்டர். 2 தடவை விட்டாச்சு பாத்திரங்களுக்கு உள்ள, பெரிய பாத்திரம் சிறிய பாத்திரம். இப்போ இந்த நீர் எடுத்து தொட்டிக்க ஊற்றலாம். ஏன் தொட்டிக்க நிறைய நீர் இருக்குது தானே, இதை தொட்டிக்க ஊற்றலாம். இந்த தொட்டிக்க ஊற்றுறது கணக்கில் இல்லை. சரி, இந்த பாத்திரங்களுக்கு உள்ளே தான் நாங்கள் கணக்கில் வைக்க போகிறோம். இப்போ அடுத்த கட்டம் என்ன நடக்க போகணுன்னா, திருப்பி இந்த 2 லிட்டரை நாங்கள் இந்த 3 லிட்டர் பாத்திரத்துக்கு ஊற்றுறோம். இப்போ இந்த 3 லிட்டர் பாத்திரத்துக்குள்ளே ஒன்றும் இல்லையே, ஊற்றி போடும். முதல்ல ஏற்கனவே 3 லிட்டர் இருந்தது, அதை நாங்கள் ஊற்றி போட்டோம். சரி, இது எத்தனாவது தடவை? எத்தனை தடவை? 3வது தடவை இப்போ ஊற்றுறோம். இதுக்கு இந்த 2 லிட்டரை இதுக்கு ஊற்றுறோம். அப்போ இப்போ இதுக்கு எத்தனை லிட்டர் இருக்குது? 2 லிட்டர் இருக்குது. வழங்கிட்டா 2 லிட்டர். இப்போ இதுக்கு இருக்கா? இல்லை, இதுக்கு இல்லை இப்போ தண்ணி. இப்போ திருப்பி என்ன செய்ய போகிறோம் என்றால், 4ஆம் தடவை இந்த 5 லிட்டருக்கு ஊற்ற போகிறோம். இது எத்தனையாவது தடவை ஊற்றுறோம்? 4ஆவது தடவை இந்த 5 லிட்டருக்கு ஊற்றுறோம். சரியா? 4ஆவது தடவை ஊற்ற போகிறோம். இப்போ 5 லிட்டர் முட்டை வந்துடுது. இப்போ பாருங்கள், இதுக்கு 2 லிட்டர் தான் நிற்கிது. இப்போ 5 லிட்டர் இருக்குது. இப்போ 5ஆவது தடவை ஒருக்கா நீங்கள் இதுக்கு ஊற்றி விடுங்க. எவ்வளோத்தை ஊற்றலாம்? 5ஆவது தடவை நீங்கள் இந்த சிறிய 3 லிட்டர் பாத்திரத்துக்குள்ள நீரை ஊற்றலாம் என்று சொன்னால் எவ்வளோ ஊற்றலாம்? 1 லிட்டர் தான் ஊற்றலாம். ஏற்கனவே 2 லிட்டர் இருக்குது. இப்போ 1 லிட்டரை ஊற்றினால் இப்போ இதுக்குள்ள எவ்வளோ இருக்க போகுது? 4 லிட்டர் இருக்கும். அப்போ இந்த குறைந்த பாருங்க, 1 2 3 4 5 தடவைகள் இந்த 2 பாத்திரத்துக்குள்ளே நீரை ஊற்ற வேண்டி இருக்கு. எத்தனை தடவை? 5 தடவை. சரியா? நீங்கள் இந்த 3 லிட்டர் பாத்திரத்தாலேயும் நீங்கள் அளக்கலாம். 7 தடவைகளுக்கு மேலே வரும். நாங்கள் குறைந்தது எத்தனை தடவை கேட்டது? ஆகவே இவ்வாறு நீங்கள் ஒரு செய்து பாருங்கள். திருப்பி திருப்பி வீடியோ பாருங்கள். சரியா? இந்த 5 லிட்டரையும் 3 லிட்டரையும் பயன்படுத்தி 4 லிட்டரை அளக்கலாம். எப்படி அளக்கலாம்? இவ்வாறு தான் அளக்கலாம். குறைந்த தடவையில் 5 தடவையில் இந்த நீரை விட வேண்டி இருக்கு. சரியா? இந்த வினாவுக்கான விடை 3வது விடை 5 தடவைகள். சரியா? பாருங்க, 2 பாத்திரம் இருக்கு. அந்த 2 பாத்திரத்தையும் நீங்கள் பார்த்து. வினா இலக்கம் 37. ஒரு திருமண வீட்டில் சிவப்பு பச்சை நிறங்களில் ஒளிர்ந்த மின்குமிழ்களில் 10 நிமிடத்திற்கு ஒரு தடவை சிவப்பு நிற மின்குமிழ் ஒளிர்ந்தது. இந்த 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா சிவப்பு நிற மின்குமிழ் ஒளிர்ந்தது. 15 நிமிடத்துக்கு ஒரு தடவை பச்சை நிற மின்குமிழ் ஒளிர்ந்தது. காலை 8 மணிக்கு 2 மின்குமிழ்களும் ஒரே நேரத்தில் ஒளிர்ந்தன எனின் மறுபடியும் 2 மின்குமிழ்களும் எத்தனை மணிக்கு ஒரே தடவையில் ஒளிரும்? மிக இலகுவான வினா. சரியா? இங்கே பாருங்க, இந்த வினாவுக்கான விடை 8:30 மணிக்கு 2ம் மீண்டும் ஒளிரும். இப்படி காலை 8 மணிக்கு 2ம் ஆரம்பிக்கும். இது சிவப்பும் பச்சையும் 8 மணிக்கு ஒரே நேரத்தில். அடுத்த சிவப்பு 10 நிமிஷத்துக்கு ஒருக்காண்டு சொன்னால் 10 நிமிடத்துக்கு கண்டு அடுத்த எப்போ ஒளிரும்? 8:10 ஒளிரும். அடுத்த எப்போ ஒளிரும்? 8:20 ஒளிரும். அடுத்த எப்போ ஒளிரும்? 8:30 ஒளிரும். அடுத்த எப்போ? 8:40. அடுத்தது 8:50. இப்படி போய்கொண்டிருக்கு. அடுத்த பச்சை பாருங்க, 8 மணிக்கு ஒளிர்ந்தா அடுத்த எப்போ ஒளிரும்? 8:15. ஏன்? 15 நிமிடத்துக்கு ஒரு தடவை ஒளிரும். அடுத்த எப்போ ஒளிரும்? 8:30. இங்கே பாருங்க, 8:30க்கு சிவப்பு ஒளிரேக, 8:30க்கு பச்சையும் ஒளிர்தோ ஒளிரையிலையோ. ஆகவே அடுத்த 8 மணிக்கு முதலாவது தடவை என்று சொன்னால் அடுத்த 8:30க்கு 2ம் சேர்ந்து ஒளிரும். சரியா? இப்படித்தான் நீங்கள் எழுதி கண்டுபிடிக்கணும். சரியா? சரி. வினா இலக்கம் 38. ராகுலனிடம் ரூபாய் 20, ரூபாய் 50, ரூபாய் 100 நாணயத்தாள்களில் மாத்திரம் மொத்தமாக ரூபாய் 250 உண்டு எனின் அவனிடம் உள்ள 20 தாள்களின் எண்ணிக்கை யாது? இது சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். விடையிலிருந்து விடைக்கு போகலாம். பாருங்க, இப்போ 20 ரூபா தாள் 10 இருந்தால் எவ்வளவு? 10 இருந்தால் 200 ரூபா. என்ன? 10 இருந்தால் 200 ரூபா. மொத்தமாக எவ்வளோ இருக்கு? 250 ரூபா. அடுத்து ஒரு 50 ரூபான்னு சொன்னாலும் 250 ரூபா. அப்போ 100 ரூபா தாள் இல்லாமல் போயிடுமே. அப்போ இந்த விட வருமா? வராது. விளங்கிட்டா? ரைட், குட். இப்போ பாருங்க, இந்த வினாவுக்கான விடை 5 20 ரூபா தாள் இருக்குது. இப்போ பாருங்க,
இந்த 20 ரூபா தாளில் 4 இருந்தால் கூட 80 இருந்திருக்கு. 50 ரூபா தாள் 2 இருந்தால் 100, 1 இருந்தால் 50, 3 இருந்தால் 150. 100 ரூபா தாள் குறைஞ்சது 1 இருந்தாலும் 180. அடுத்த 180 100 பார்த்தாலும் 280 வந்துடும். 50 பார்த்தா 230 தான், 250 வராது. ஆகவே இந்த விட வராது. 5 இருந்திருந்தால் பாருங்க, 5 இருந்திருந்தால் 100 ரூபா. 20 ரூபா தாளில் 5 இருந்தால் எவ்வளவு? 100 ரூபா. அப்போ ஏற்கனவே ஒரு 100 ரூபா தாள் இருந்தால் 100 ரூபா தானே. ஒரு 100 ரூபா தாள்ண்டா 100 தானே. 50 ரூபா தாளில் 1 இருந்திருந்தால் மொத்தமாக எவ்வளவு? 250 ரூபா. அப்போ ஆகவே 20 ரூபா தாளில் 5 இருந்திருக்க வேணும், 100 ரூபா தாளில் 1 இருந்திருக்க வேணும், 50 ரூபா தாளில் 1 இருந்திருக்க வேணும். சரியா? ரைட். 39, 40 ஆகிய வினாக்களுக்கு தரப்படும் தகவல்களை வாசித்து விடையை தெரிக. ஏபிசி ஆகிய 3 பெட்டிகளில் பந்துகள் பின்வருமாறு இருக்கின்றன. பெட்டி சியில் இருக்கும் எண்ணிக்கையிலும் பார்க்க 2 மடங்கு பந்துகள் பெட்டி பியில் இருக்கின்றன. அப்போ பாருங்க, இந்த வினாவுக்கான விடைகளை நீங்கள் அவதானிச்சா இந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு பெட்டி சியில் இருக்கும் எண்ணிக்கையிலும் பார்க்க 2 மடங்கு பந்துகள் பெட்டி பியில் இருக்கின்றன. பிசி ஆகிய 2 பெட்டிகளிலும் உள்ள பந்துகளின் மொத்த எண்ணிக்கை பெட்டி ஏயில் உள்ள பந்துகளின் எண்ணிக்கைக்கு சமம். பெட்டி பியில் இருந்து ஒரு பந்தை பெட்டி சியிற்கு மாற்றினால் பெட்டி பியில் உள்ள பந்துகளின் எண்ணிக்கை 3 ஆகும். பெட்டி ஏயில் உள்ள பந்துகளின் எண்ணிக்கை யாது? ஏபிசி ஆகிய 3 பெட்டிகளில் பந்துகள் இருக்கிற விதம் தரப்பட்டிருக்கு. இப்போ இந்த முதலாவது வினாவுக்கான விடை 6. எப்படி? இப்போ பாருங்க, இரண்டாவது வினாவுக்கான விட 40வது வினாவுக்கான விட 3 பெட்டிகளில் உள்ள பந்துகளின் மொத்த எண்ணிக்கை 12. சரியா? எப்படி வந்தான்னு பாம்மா. ரைட். பாருங்க, இப்போ ஏபிசி ஆகிய 3 பெட்டிகளில் பந்து இருக்கு. சரியா? ஏபிசி விளங்கிட்டா? இந்த தரவை நாங்கள் போட்டு பார்க்கோம். ஏபிசி ஆகிய பெட்டி 3. இப்போ படத்தாக்கன்னு நீங்கள் ஏபிசி என்ற 3 பெட்டியை கீறிடும். பெட்டி சியில் இருக்கும் எண்ணிக்கையிலும் பார்க்க 2 மடங்கு பந்துகள் பெட்டி பியில் இருக்கின்றன. சியில் இருக்கிறத விட 2 மடங்கு. இப்போ சியில் நாங்கள் 1 இருக்குன்னு சொன்னால் இப்போ பியில் எத்தனை இருக்கும்? 2 இருக்கு. மேன் 2 மடங்கு தானே. விளங்கிட்டா? சியில் முதல்ல அடிப்படையாக 1 போட்டு பார்க்குறது. ஒரு பந்து இருந்தால் சியில் 2 பந்து இருக்கு. மேன் 2 மடங்குன்னு சொல்லியிருக்கு. முதலாவது தரவு. பிசி ஆகிய 2 பெட்டிகளில் உள்ள பந்துகள் மொத்த எண்ணிக்கை பெட்டி ஏயில் உள்ள பந்துகளின் எண்ணிக்கைக்கு சமம். இப்போ பிலையும் சிஐயும் 2 சேர்த்து எத்தனை? 3. அப்போ ஏயில் எத்தனை இருக்கும்? 3. சரியா? இப்போ அடுத்ததை பாருங்க, பெட்டி பியில் இருந்து ஒரு பந்தை பெட்டி சிக்கு மாற்றினால் இப்போ பியில் 2 இருக்குது, சியில் 1 இருக்குது. சிக்கு மாட்டோம், ஒரு பியில் இருக்கிற பந்தோண்ட சிக்கு மாட்டால் பியில் உள்ள பந்துகள் எண்ணிக்கை 3 ஆகும். இப்போ பியில் இருக்கிற பந்து 3 மாறுமோ? இல்லை. ஏன்? 1 எடுத்தால் 1 தான் மாறும். ஆகவே இந்த தரவு பிள்ளை. 1, 2, 3 போடலாது. இப்போ நாங்கள் இப்படி போட்டு பார்ப்போம். இதை 2 பார்ப்போம். இது சியில் 2 இருக்குது. அப்போ பியில் எத்தனை இருக்குது? 2 மடங்கு இருக்குது, 4 இருக்குது. அப்போ ஏயில் என்ன இருக்கும்? பிசி ஆகிய 2 பெட்டிகளின் பந்துகள் மொத்த எண்ணிக்கை தான் ஏயில் உள்ள பந்துகள். அப்போ 4 2 6. அப்போ பெட்டி பியில் இருந்து ஒரு பந்தை பெட்டி சிக்கு மாற்றினால் இப்போ பியில் இருந்து ஒன்றை சிக்கு மாத்திரம் என்ன நடக்கும்? பி வந்து எத்தனையா மாறும்? 3 மாறும். பி வந்து எப்படி மாறும்? 3 மாறும். ஏன்? இதில் 4 இருந்தது, 1 எடுத்து இஞ்ச மாத்தினா இது 3 மாறும், இதுவும் 3 மாறும். ஏன்? 2 1 கொண்டா 3 மாறும். அப்போ என்ன சொல்லப்படுது? பிக்கு மாற்றினால் இந்த சிக்கு பியில் இருந்து ஒரு பந்து எடுத்து சிக்கு மாற்றினால் பெட்டி பியில் உள்ள பந்து 3 ஆகும். சரியா? 3 மாறுமா? ரைட். அப்போ என்ன மாதிரி இருக்க வேணும்? 2 4 6.
அப்போ முதலாவது கேள்வி என்ன? பெட்டி ஏயில் உள்ள பந்துகளின் எண்ணிக்கை. ஏயில் எத்தனை இருக்குது? 6. சரியா? ரைட். 3 பெட்டிகளில் உள்ள பந்து மொத்த எண்ணிக்கை 6, 4, 10, 12, 12. சரியா? ரைட், குட். மீண்டும் மீண்டும் போட்டு பாருங்க, தெளிவான விளக்கம் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? ரைட். இல்லம் தேடி வரும் இலவசமான கல்வி ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலம் இதுவரையும் நமது ஜெஃப்னா எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் பற்றி அப்போதான் ஆசை வருகிறது. அடுத்த காலம் வீட்டில் இருந்தவாறோ பாடசாலையில் இருந்தவாறோ பயிற்சிகளை பெற்று இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெற முடியும். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். இளம் தேடி வரும் இலவசமான கல்வி ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலம். இதுவரையும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போது நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். பரீட்சையிலே ஆற்றக்கூடிய புள்ளிகளை பெறுவதற்கான பயிற்சி களம் ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல். இலகுவான பயிற்சி.